ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம 7th கிளாஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கிளாஸுக்கு போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம். இது மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. டியூலிப் நீடில் 14 எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச், அப்புறம் திரும்ப செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், இப்படியே மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் போடணும். இதில் என்னென்னா த்ரெட் நீங்கள் கீழே டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது, நல்லா லூஸாக விட்டு ஸ்டிச்சஸ் போடணும். நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா லாக் மாதிரி ஆயிடும், அப்படி ஆகக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதுக்கு செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சை ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் எடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு ஸ்டிச். செயின் ஸ்டிச்சுக்கு ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க குட்டி குட்டியாக. கீழே இருக்க செயின் ஸ்டிச் நம்மளுக்கு தெரியக்கூடாது, மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் மட்டும்தான் தெரியணும். இந்த ஸ்டிச் கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பைப்பிங் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டை ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வெளியில் ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். செயின் வித் ஜிக்ஸாக் போட்டோம்னா அதே மாதிரி, ஆனால் இதில் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஸ்டிச்சஸ் போடுறோம். உங்களுக்கு இந்த ஸ்டிச் போட வராட்டி பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி லைன் மேலே க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைப்பிங் த்ரெட்டோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டு என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்வே ஸ்டிச். இது மாதிரி கேப் விட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து மீடியம் சைஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஃபஸ்ட் லைனுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப மேலே ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஃபஸ்ட் லைனுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப கீழே செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக எல்லாமே சின்ன சின்ன லைன்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரேம் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நான் போட்டிருக்க மாதிரி குட்டி குட்டி லைனாகவே போடுறீங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வராது. அதனால பெரிய லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லைன் ஃபுல்லாக இதை போட்டுட்டு என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து டவுன்வே ஸ்டிச். இது அப்வே ஸ்டிச்சோட ஆப்போசிட். ஃபஸ்ட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு செகண்ட் லைனில் ஸ்டிச் போட்டு செகண்ட் லைனுக்கு வெளியே லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போடையில் த்ரெட்டை ரொம்ப போட்டு இழுக்காமல் கிளாத்தில் ஹோல்ஸ் விழாமல் கிளாத்தை டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன்வே ஸ்டிச். இது அப்வே ஸ்டிச் அண்ட் டவுன்வே ஸ்டிச் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டது. 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் லைன் ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட் லைனில் டாப்பில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், செயின் ஸ்டிச், தென் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச், திரும்ப செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், செயின் ஸ்டிச், அப்புறம் ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி லைன் ஃபுல்லாக போட்டுட்டு எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாங் ஸ்டிச் பார்க்கலாம். செகண்ட் லைன் ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன் மேலே ஒரு ஸ்டிச், லைனுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச், செகண்ட் லைனில் நம்ம த்ரெட் எடுத்த பக்கமே ஒரு ஸ்டிச், தென் சைடில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச், கீழே செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப மேலே ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச். இதை இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த லைன் எண்டிங் வரைக்கும் ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், கிராஸாக ஃபில் ஆகக்கூடாது. எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இது நம்ம போட்ட லாங் ஸ்டிச்சில் த்ரெட்டை லைட்டாக நகர்த்தி விட்டு ஸ்டிச்சஸ் மேலே எடுங்க. தென் இது மாதிரி கொஞ்சம் நூல் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் டைட் ஆகும். அப்போ இந்த ஸ்டிச்சஸும் டைட் ஆகிக்கும். என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதவே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். த்ரெட்டை நகர்த்தி விட்டு ஸ்டிச்சஸ் மேலே எடுத்து கொஞ்சோண்டு த்ரெட்டை மட்டும் எடுத்து தனியாக ஸ்டிச்சஸ் போட்டு என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷார்ட் ஸ்டிச். செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து லைன் சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து மேல் லைனில் ஸ்டிச்சஸ் கொடுத்து கீழே த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை அப்படியே கீழே இழுத்துட்டு வரோம். இப்படி கீழே பாருங்கள், சென்டரில் ஒரு லாக் விழுகுது. தென் த்ரெட்டை எடுத்த பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து திரும்ப சென்டரில் ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை கீழே இழுத்துட்டு வந்து செகண்ட் லைனில் த்ரெட் எடுத்த பக்கமே ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இதவே இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது பார்க்கையில் லைன் பாதியிலேருந்து கீழே ஃபில்லிங்காக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் நம்ம ஃபெதர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவோம். பீகாக் ஃபெதரில் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். கிராஸாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எண்டிங்கில் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதுக்கு செகண்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச், தென் சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச், ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச்,
கீழே எடுத்துகிட்டு வந்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் செயின் ஸ்டிச். இதவே இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது ஸ்டிச்சஸ் செகண்ட் லைன்லேருந்து எடுக்கும்போது மட்டும் சென்டர் லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு, இது ஸ்டிச்சஸ் செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு போகையில் மட்டும்தான் சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுப்போம். திரும்ப ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு வரையில் சென்டரில் ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. ஃபில்லிங்ஸ் எதுவுமே க்ராஸாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணி எண்டிங்கில் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து மேஜிக் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு 2 கலர் சில்க் த்ரெட்டை தனித்தனியாக எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் சில்க் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டிச் இன்னொரு கலர் சில்க் த்ரெட்டில் மேலே எடுக்கணும். தேர்ட் ஸ்டிச் நம்ம ஃபஸ்ட் எடுத்த கலரே எடுக்கணும். இப்படி பண்ணும்போது ஒரு சில்க் த்ரெட் ஒரு ஃபிங்கர்லேயும் இன்னொரு சில்க் த்ரெட் இன்னொரு ஃபிங்கர்லேயும் ஹேண்டில் பண்ணணும். இது பாக்கியில் ஒரு ஸ்டிச்சும் ஒரு கலரில் தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் மேஜிக் ஸ்டிச்னு சொல்கிறோம். லைன் எண்டிங்கில் பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டு 2 த்ரெட்டுமே மேலே எடுத்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. என்னென்ன பார்த்துருக்கோம்? ஜிக்ஸாக் ஸ்டிச், செயின் வித் ஜிக்ஸாக், பைப்பிங் வித் ஜிக்ஸாக், அப் வே ஸ்டிச், டவுன் வே ஸ்டிச், அப் அண்ட் டவுன் வே ஸ்டிச், லாங் ஸ்டிச், பட்டர்ஃப்ளை ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், மேஜிக் ஸ்டிச். ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஒரு டயக்ராம் போட்டு சென்ட் பண்ணணும். மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.